மதுரை கீழே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் மொத்தமாகவே அதிமுக வந்து பெருமளவில் தோல்வி அடைந்தது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் பெரும்பாலும் வெற்றி வாய்ப்பு இந்த முறை ஒரு வெற்றி வாய்ப்பு சூழ்நிலை காரணமாக சரியான எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஏன்னா எங்களுடைய மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் திமுகவை மட்டுமே விமர்சித்து வந்தார். அந்த விமர்சனத்தின் காரணமாக எங்கள் ஓட்டு பிரிந்து போயிருக்கிறது, எங்களுடைய மக்கள் ஓட்டு பிரிந்து இருக்கிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திமுக எங்களுடைய வாக்குகளை போதுமான அளவுக்கு வாங்கியிருக்கிறோம். இந்த புதிய ஒரு இயக்கம் வந்த காரணத்தால் அந்த வாக்குகள் மக்களுடையது சிதறி போயிருக்கிறதே தவிர தென் மாவட்டங்கள் என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மாவட்டம் எப்போதுமே அதிமுகவின் அடித்தளமாக இருக்கிறது, கோட்டையாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, எப்பயுமே அருமை அண்ணன் எடப்பாடியார் எல்லா தொகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றார்கள். மீண்டும் எங்களுக்கு அந்த நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக அருமையான எடப்பாடியார் வெற்றியோடு நடைபெறுவார் என்பதுதான் எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது, எங்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. நாங்கள் உழைக்க தயாராக, எப்படி எங்களுடைய பொதுச்செயலாளர் கடுமையாக உழைக்கிறாரோ அதனை போன்று நாங்களும் உழைப்பதற்கு தயாராக கொண்டுதான் நாங்கள் அத்தனை பேரும் அருமையான பொதுச்செயலாளரிடம் சந்தித்து இன்றைக்கு வாழ்த்து கூற எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், கழகத்தை ஒன்றிய கழக பகுதிக்கழகங்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கிறோம். மிகச்சிறந்த வெற்றியினை நாங்கள் தென் மாவட்டமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் மீண்டும் தேடி தருவோம். இந்த 10 தொகுதியை நாங்கள் எடுத்திருந்தோம் ஏற்போன்ற நம்பிக்கையோடு தான் இருந்தோம். ஏன்னா எடுத்திருந்தோம் இன்றைக்கு இதே மாறி இருக்கும். சில சூழ்நிலை காரணமாக மாறி இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் நிறைய பேர் வந்து மாற்று கட்சிக்கு போய் இல்ல அப்படி யாரும் போனதா இல்ல, அப்படி யாரும் பெரிய லெவலில் தொண்டர்கள் யாரும் போனதாக தெரியல. எங்க கிளைக்கழக செயலாளர்களோ பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ இதுவரை எங்க யாரும் போனதாக தெரியல, பெருசா ஒன்றும் தெரியல. பேப்பர் செய்திகள் அவங்க அது பற்றி இல்ல, சில பேர் போவாங்க, அதை விமர்சனம் செய்ய விரும்பல, மற்றவங்களை விமர்சனம் செய்ய விரும்பல. யாரு போனாலும் எங்க தொண்டர்கள் அப்படியே, எங்களுடைய அமைப்பு அப்படியே இருக்கிறது, கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது, மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழைப்பாட, அம்மா புகழைப்பாட, இரட்டை இலை சின்னத்து புகழ் சேர்க்க இருக்கிற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அடித்தள பொறுப்பாளர்கள், உட்கட்டமைப்பு என்பது அடித்தளம் இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் அப்படியே இருக்கிறார்கள். அதுல ஒரு மாற்றமும் பெரிய மாற்றம் எந்த மாற்றம் வந்து விடவில்லை. ஆமா, கட்சி தொண்டர்கள் இந்த நேரத்தில் எப்பயுமே ஒரு தடவை தோல்வி அடைஞ்சா திருப்பி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை செயல்படுவாங்க. எங்க தொண்டர்கள் இப்பொழுது நல்ல ஊக்கத்தோடு அருமையான எடப்பாடியார் தலைமையில் செயல்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையை அருமையான இந்த ஆலோசனை கூட்டங்களும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய ஒரு உறுதியோடு நாங்கள் எல்லாம் வெளியே போகும்போது எங்கள் தொண்டர்களை தூண்டுவதற்கு, எங்கள் தொண்டர்களை இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரும் அண்ணன்ட்ட ஆலோசனை பெற்று எங்களுடைய இயக்கத்தின் அடித்தளத்தை மிகச்சிறப்பாக மாற்றுவதற்கு, உயர்த்துவதற்கு நாங்கள் தயாரான சொல்லி எங்களுடைய மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு செல்கிறோம்.